Hi guys, welcome to the part 2 video of stock market and trading. பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, இந்தியாவில் இருக்கிற மெயினான 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்னென்ன, அப்புறமா பிகினர்ஸ்க்காக ஒரு சில டிப்ஸும் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேடிங் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான அக்கௌண்ட் நமக்கு தேவைப்படும். என்னென்ன அக்கௌண்ட் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். செகண்ட் ஒன் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் தேர்ட் ஒன் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு பேங்க்கில் வச்சுருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை தான் இவங்க இங்கே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டில் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ இல்லை வித்ட்ரா பண்ணவோ முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். செகண்ட் அக்கௌண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு கனெக்டராக வந்து ஒர்க் ஆகுது. அதாவது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் வந்துட்டு நம்மள இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கூட நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரோக்கர் தான் வந்துட்டு நமக்கு இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்டாக்ஸ், க்ரோ இவங்கெல்லாம் வந்துட்டு புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்மளை வந்து ஸ்டாக் மார்க்கெட் கூட பிரிட்ஜ் பண்ணுற ஒரு மீடியம். இவங்க தான் நமக்கு வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஷேரை வாங்கணுமா இல்லை விற்கணுமா அப்படிங்கிற ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். தேர்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட், அதாவது டிமெட்டீரியலைஸ்ட் ஆர் டிஜிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஷேர்ஸ் வாங்கும்போது அது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் அது வந்து சேஃபாக ஸ்டோர் ஆகும். அடுத்தது அக்கார்டிங் டு செபி ரெகுலேஷன்ஸ் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது கேஒய்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ யுவர் கஸ்டமர். இந்த 3 அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, நம்மளோட ஃபோட்டோ அண்ட் பேங்க்கோட ப்ரூஃப். இது எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம கேஒய்சியில் அப்டேட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஃபண்ட் வந்து ஆட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் யார் ப்ரொவைட் பண்ணுவான்னு சொன்னோம், புரோக்கர் தான் வந்து நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு ஆப் இல்லைன்னா புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஆப் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த புரோக்கரேஜ் ஆப் மூலயமா நம்ம வந்து லாகின் பண்ணி என்ன பண்ணணும்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எய்தர் த்ரூ யூபிஐ ஆர் நெட் பேங்கிங் மூலயமா நம்ம வந்து அமௌண்ட் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதன் மூலமாக நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு மணி பேலன்ஸ் காட்டும். இந்த பேலன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கை பற்றின ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணணும். ஸ்டாக் பற்றி எப்படிலாம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனியுமே இருக்காங்கல்ல, இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்துட்டு இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட், அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அந்த கம்பெனியோட க்ரோத். அவங்களோட ரெவென்யூ எப்படி இருக்குது, அவங்க ப்ராஃபிட் எப்படி இருக்குது, எவ்ரி இயர் அவங்க ப்ராஃபிட்டோட இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், அவங்களுக்கு இருக்கிற டெப்ட் லெவல். அவங்க வந்துட்டு அதிகமான டெப்ட், அதாவது கடன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஹை ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் அவங்க பேலன்ஸ் ஷீட் மூலயமா நம்ம பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து ரீசன்ட் நியூஸ். இப்போ அந்த கம்பெனி பற்றின ரீசன்ட் நியூஸ், ஒரு ரீசெண்டான அப்டேட் ஏதாவது இருக்குது, அவங்க நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது பெரிய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரின ரீசன்ட் கரண்ட் நியூஸஸ், அந்த கம்பெனி பற்றின நியூஸஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இண்டஸ்ட்ரி டைப், அந்த கம்பெனி வந்து என்ன மாதிரி செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது அவங்க வந்து ஒரு ஐடி ஐடி பேஸ்டு செக்டரா, இல்லை கன்சியூமர் குட்ஸ் பேஸ்டு செக்டரா, ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அந்த செக்டாரில் எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது,
அண்ட் அந்த செக்டாரில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து ஒரு ஐடி செக்டார் பேஸ்டு கம்பெனி. நம்ம மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு வெல் நோன் கம்பெனி அண்ட் அவங்க வந்து ஒரு ஸ்டெடி ப்ராஃபிட் அண்ட் அவங்க ப்ராஃபிட் ரேட் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்ல. எனக்கு இந்த ரிசர்ச்லாம் இனிஷியலி பண்றது கஷ்டம். நான் ஒரு பிகினர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது இடிஎஃப் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நிஃப்டி 50, சென்செக்ஸ் ஸ் இந்த மாரி இதுலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவங்க வந்துட்டு ஜென்ரலி உங்களுக்கு இந்த மாரி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் வந்து ரிஸ்க்குமே ரொம்ப கம்மியா இருக்கும். நிஃப்டி 50ல அவங்களே லைக் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ் அவங்களே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்எஸ்சில வந்து 50 நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனி செலக்ட் பண்ணி, அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ்ல கம்பைன் பண்ணி நமக்கு சிங்கிள் ஸ்டாக்கா குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி சிங்கிள் ஸ்டாக்கா இப்படி நம்ம 50 கம்பெனிஸ்லேருந்து வாங்குறதன் மூலமா நமக்கு ரிஸ்க்கும் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இடிஎஃப் அந்த மாரி இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து என்ன மாரி டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். 2 டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. ஒண்ணு வந்து டெலிவரி அதாவது சிஎன்சி. செகண்ட் ஒன் வந்து இன்ட்ராடே அதாவது எம்ஐஎஸ். இப்ப வந்து டெலிவரி அதாவது சிஎன்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஷேர வந்து ஒரு லாங் டெர்ம்க்காக நம்ம வாங்கி வச்சிருக்கும்போது, அத வந்துட்டு நம்ம டெலிவரி ஆர் சிஎன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஷேர் இன்னைக்கு வாங்குறோம் அப்படின்னா, அது எய்தர் நம்ம வந்து டேஸ் இல்ல மந்த்ஸ் இல்ல ஓவர் இயர்ஸ் நம்ம அந்த ஸ்டாக்க வந்து விக்காம வச்சிருந்தோம் அப்படின்னா, அத வந்து டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே வந்து இன்ட்ராடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஷார்ட் டெர்ம் பையிங் அண்ட் செல்லிங். அதாவது இன்னைக்கு வாங்கி ஆன் த சேம் டே இன்னைக்கு அந்த ஸ்டாக்க வந்து விக்கிறது. அதாவது மார்னிங் அந்த ஸ்டாக் வாங்கி, ஈவினிங் அதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ஈவினிங்கே அந்த ஸ்டாக்க வித்துறது தான் வந்து இன்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இந்த டெலிவரி அதாவது லாங் டர்மா நம்ம இந்த ஸ்டாக்க வச்சுக்கும்போது, இதுல வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இதே வந்துட்டு இன்ட்ராடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்கிள் டேல பண்றனால, இதோட ரிஸ்க் ஃபேக்டரும் வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ட்ரேடிங்க்கு ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, அம் ஜென்ரலி வந்து டெலிவரி ட்ரேடிங் தான் வந்துட்டு பெட்டர் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடிங் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா, அதுல வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டரோட டைப்பை சூஸ் பண்ணுறது. அதாவது நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நமக்கு எப்படி எப்படிலாம் ஆர்டர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நார்மலாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டோட ப்ரைஸ் என்ன இருக்கோ, அத அப்படியே நம்ம வாங்குறது தான் வந்து மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபோசிஸ் இருக்குன்னா, அவங்க கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ₹1500 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10 ஷேருக்கு அப்படின்னா, இப்போ கரண்ட்லி இன்ஸ்டன்ட்டா அதோட ப்ரைஸ் பெஸ்ட் அவைலபிள் ப்ரைஸ் என்ன இருக்கு? 1500. ஸோ அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேர்ஸ் வந்து நீங்க வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? இது வந்து குயிக்கான எக்ஸிக்யூஷன் நடக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மார்க்கெட் ஆர்டர வந்து சூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் ஆர்டர். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸுக்கு வந்தா தான் என்னோட ஆர்டர நான் ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபோசிஸோட ப்ரைஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம்? 1500 ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அங்க ஒரு ஆப்ஷன் குடுத்துருவாங்க. லிமிட் ஆர்டர் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி, இப்போ இந்த ப்ரைஸ் வந்து 1400க்கு வந்ததுன்னா, இந்த ஷேர வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண சொல்லி நீங்க வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு லிமிட் ஆர்டரோட ஒரு அட்வான்டேஜ். அதாவது அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது, இல்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, எந்த ப்ரைஸ்ல நீங்க அந்த ஷேர வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க அத வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஷேரோட ப்ரைஸ் அந்த ப்ரைஸுக்கு ஏறவோ, இறங்கவோ செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடும். அடுத்து 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர்.
இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இஃப் அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து இறங்குச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நம்ம ஷேர்ஸ் வந்து செல் ஆயிடும். அதாவது ப்ரிவென்டிங் அஸ் ஃப்ரம் பிக்கர் லாஸ். இப்போ 1500ல நம்ம வந்து ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா, இப்போ அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது. 1400 இல்லைன்னா 1300 அந்த மாதிரி அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து குறையுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த ஷேர்ஸ் வந்து செல் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இத வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே, இந்த ப்ரைஸ்க்கு நான் வந்து வாங்குறேன். ஸோ இது வந்து இந்த இந்த பார்டர் லைனுக்கு கீழ இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருச்சுன்னா, இந்த ஷேர வந்து ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி இந்த ஷேர் வந்து பை ஆகவோ, இல்ல செல் ஆகவோ செய்யும். அடுத்து வந்து ஸ்டாப் லிமிட். இது வந்து கிட்டத்தட்ட சேம் அஸ் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் மாதிரி தான். பட் வந்து இந்த ப்ரைஸ் வந்து குறையறதுக்காக ஒரு லிமிட் வந்து நம்ம செட் பண்ணிப்போம். அதாவது 1400 to 1300 இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ப்ரைஸ் வந்து இறங்குச்சுன்னா, நம்ம ஷேர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து செல் ஆகுற மாதிரி. ஸோ மோர் ஆர் லெஸ் இதுவும் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸும் கிட்டத்தட்ட சேம் தான். எல்லாத்துக்குமே வந்து நம்ம லிமிட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிராக்கெட் ஆர் கவர் ஆர்டர்ஸ். இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம 3 லெவல் ஆஃப் ஆர்டர் வந்துட்டு நம்ம வந்து ஆர்டர் ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவோம். ஒன்று வந்து மெயின் ஆர்டர், இன்னொன்று டார்கெட் ஆர்டர், இன்னொன்று வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இந்த இது நம்ம மெயின்லி எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா டே ட்ரேடிங்க்கு மட்டும்தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் வித்தின் த டே ஒரு நாளுக்குள்ளே இந்த ட்ரேடிங் நடக்கும்போது தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ரைஸ் வாங்கும்போது 1500 இருக்குது அப்படின்னா, இதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து இதை விட அதிகமாக இருக்கும். தட் இஸ் 1600 அந்த மாதிரி இதை விட அதிகமாக வந்து டார்கெட் ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இதை விட கம்மியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது இதோட கம்மியாக இருக்கும். தட் இஸ் 1400 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இது வந்து நம்மளோட அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிடும். இஃப் இதே வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் மூலயமா இந்த ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். இதே வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம நெய்தர் ப்ரைஸ் இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை அப்படின்னா, இப்போ அந்த டேயோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக புரோக்கர் வந்து இந்த ஸ்டாக் வந்து செல் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது தான். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஸ்டாக் பற்றி எல்லா ரிசர்ச்சுமே பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது தான். ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இந்த ப்ரோக்கரேஜோட ஆப்புக்குள்ளே போய்க்கணும். போனதுக்கப்புறம் நம்ம எந்த கம்பெனி வந்து வாங்க போகிறோமோ அந்த கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அந்த ஷேர்ஸில் இப்போ 1 ஷேர் வாங்குறோமா, 2 ஷேர் வாங்குறோம், ஆனால் எத்தனை குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வாங்குறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செகண்ட் வந்து ஆர்டர் டைப். அதாவது இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கே வாங்குறோமா, இல்லை இந்த லிமிட்டில் வந்து வாங்குறோமா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கோட ப்ராடக்ட் டைப் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது இது வந்து லாங் டேர்மா, இல்லை ஷார்ட் டேர்மா, அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கா இல்லைன்னா டெலிவரி ட்ரேடிங்கா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உள்ள அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டர் எக்ஸிக்யூஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த ஆர்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டெலிவரி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஷேர்ஸ் எப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T+1 டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். T+1 டே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் டே ப்ளஸ் 1 டே. அதாவது நீங்கள் மண்டே இந்த ஷேர்ஸை வாங்குறீங்கன்னா, டியூஸ்டே ஈவினிங்குள்ளே இந்த ஷேர்ஸ் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஏர்லியர் இது T+2 இருந்தது. ஸோ இது வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி T+1 இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்துட்டு நமக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா உள்ள அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் பண்ண ஷேர்ஸை நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கான்ஸ்டண்ட்டாக இதோட ப்ரைஸஸ் வந்துட்டு ஏறுதா இறங்குதா அப்படிங்கிற ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் நமக்கு இருக்கணும். இந்த ப்ரைஸஸ் ஏறுறது இறங்குறத பொறுத்து நம்ம ஃப்யூச்சரில் இந்த ஷேர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி செல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டிசைட் பண்ணுவோம். ஸோ இதில் தான் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான மெயினான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த எல்லா ப்ராசஸையுமே நம்ம இந்த வீடியோவில்
கொஞ்சம் ப்ரீஃபாகவே கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி கண்டென்ட்ஸ் ரெகுலராக பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.